ட்ரையாங்குலர் T20 சீரிஸோட ஃபைனல் மேட்ச் நியூசிலாந்து அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா கடையில் ஹராரே ஸ்போர்ட்ஸ் கிளப் ஹராரேல நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஹராரே பொறுத்த வரைக்கும் நியூட்ரல் ட்ராக், ரன்ஸ் பெருசாக வரல, இங்கே கொஞ்சம் ஸ்லோவர் விக்கெட்டாக இருக்குது. இங்கே ரெண்டு டீம்லேயும் குவாலிட்டி பேசஸ் இருக்காங்க. இனிஷியலாக பால் கொஞ்சம் மூவ் ஆகலாம், பட் லாஸ்ட் மேட்ச்சில் இனிஷியலாக பால் பெருசாக மூவ் ஆகலை. நியூசிலாந்து டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் சூப்பராக ஆடிருந்தாங்க. லேட்டராக பிச்சு ஸ்லோ டவுன் ஆச்சு. ஸோ இங்கேயும் இனிஷியலாக பேட்டர்ஸ் டீசெண்டாக ஆடலாம். மிடில் ஓவர்ஸில் ஸ்பின்னர்ஸுக்கு கொஞ்சம் டேன் கிடைக்கும். பட் நியூசிலாந்து பேட்டர்ஸ் ஸ்பின்னர்ஸை டீசெண்டாக ஆடுவாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா பேட்டர்ஸ் ஸ்பின்னர்ஸ் கிட்ட ஸ்ட்ரகிள் ஆவாங்க. பேட்டர்ஸ் இனிஷியலாக கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டா பெரிய ஸ்கோர் அடிக்கலாம். ஓவராலாக 56 T20 மேட்சஸ் இங்கே நடந்திருக்கு. பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 30 டைம்ஸும் சேஸ் பண்ண டீம் 26 டைம்ஸும் இங்கே வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோராக 156 ரன்ஸ் இருந்திருக்கு. ஸ்கோரிங் பேட்டர்னு பார்த்தா பெல 150 27 டைம்ஸும், 150 to 169 12 டைம்ஸும், 170 to 189 9 டைம்ஸும், எப்போ 190 8 டைம்ஸும் இங்கே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. நியூசிலாந்து 4 மேட்ச்சில் வின் பண்ணியிருக்காங்க. 2 டைம்ஸ் சவுத் ஆஃப்ரிக்காவை பீட் பண்ணாங்க. பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. எவ்ரி மேட்சஸ்லையும் சேஞ்சஸ் பண்ணுறாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் 4 சேஞ்சஸ் கிட்ட பண்ணாங்க. கான்வே, டேரல் மிச்சல், ஆடம் மில்னே, தென் டஃபியை ட்ராப் பண்ணிட்டு ராபின்சன், ஜேக்கப்ஸ், ஹென்ரி, தென் சோதி ஆட வச்சாங்க. இந்த மேட்சுக்கு கான்வே, ஆடம் மில்னே, டஃபி உள்ள வர சான்ஸ் இருக்கு. ஃபோக்ஸ் அண்ட் ஒரூர்கியை ட்ராப் பண்ணலாம். எப்படியும் 1-2 சேஞ்சஸ் பண்ணுவாங்க. ஹென்ரி, ஃபோக்ஸ், சோதி 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணாங்க லாஸ்ட் மேட்ச்சில். ஒரூர்கி, பிரேஸ்வெல், தென் மிச்சல் சாண்டர் 2-3 ஓவர்ஸ் பவுல் பண்ணாங்க. பவர் பிளேயில் ஹென்ரி, ஃபோக்ஸ் அண்ட் சோதி 2 ஓவர்ஸ் பவுல் பண்ணாங்க. டெத் ஓவர்ஸில் ஃபோக்ஸ் அண்ட் ஹென்ரி 2 ஓவர்ஸும், தென் ஒரூர்கி 1 ஓவரும் பவுல் பண்ணியிருந்தார். மில்னே அண்ட் டஃபி இருந்தால் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணலாம். பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுவாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா 2 மேட்ச்சில் வின் பண்ணாங்க எகென்ஸ்ட் ஜிம்பாப்வே. 2 மேட்ச்சில் லாஸ் ஆனாங்க எகென்ஸ்ட் நியூசிலாந்து. சவுத் ஆஃப்ரிக்காவும் 2-3 சேஞ்சஸ் 11ல் கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்சில் முத்துசாமி, காட்ஸே, தென் மப்பாக்கா 11ல் ஆடினாங்க. கார்வின் போஸ்ட், பர்கர், தென் இங்கிடியை ட்ராப் பண்ணாங்க. இங்கே போஸ்ட் அண்ட் இங்கிடி 11ல் ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. கப்பா பீட்டர் அண்ட் முத்துசாமியை ட்ராப் பண்ணலாம், இல்லை காட்ஸேவை கூட ட்ராப் பண்ணலாம். காட்ஸே, மப்பாக்கா, முத்துசாமி 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணாங்க லாஸ்ட் மேட்ச்சில். ஜார்ஜ் லிண்டே, சிமிலேனே, தென் கப்பா பீட்டர் 2-3 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணாங்க. பவர் பிளேயில் லிண்டே 1 ஓவர் பவுல் பண்ணுவார். காட்ஸே, தென் மப்பாக்கா 2 ஓவர் பவுல் பண்ணலாம். டெத் ஓவர்ஸில் மப்பாக்கா அண்ட் காட்ஸே 2 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. தென் ஜார்ஜ் லிண்டே 1 ஓவர் பவுல் பண்ணலாம். போஸ்ட் அண்ட் இங்கிடி இருந்தால் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுவாங்க. நியூசிலாந்து விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் சைஃபோர்ட் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். டீசன்ட் T20 பிளேயர். லாஸ்ட் 2 மேட்ச்லையும் பேக் டு பேக் 50 அடிச்சிருக்காரு. கொஞ்சம் அதிரடியாக ஆடக்கூடிய பிளேயர். இங்கே இங்கிடி 11ல் ஆடினா சைஃபோர்ட் ஸ்ட்ரகிள் ஆகலாம். பட் 20-30 ரன்ஸ் ஆவரேஜாக ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். தென் க்ளோவர்க்குலையும் பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும். ரச்சின் ரவீந்திரா 1 டவுனில் பேட்டிங் ஆடுவார். 30-35 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். லாஸ்ட் மேட்ச்சில் 50 அடிச்சிருந்தாரு எகென்ஸ்ட் ஜிம்பாப்வே. பட் லாஸ்ட் மேட்ச் எகென்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா ஃபெயிலியர். டீசன்ட் பிளேயர். பட் அகென்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேசர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய பிளேயர். ஸோ மப்பாக்கா இல்லை பர்கர் இருந்தால் ரச்சின் ரவீந்திரா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகலாம். பட் பவுலிங்கில் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவார். பிச்சில் சப்போர்ட் கிடைக்கும். ஸோ விக்கெட்ஸ் எடுக்கவும் சான்ஸ் இருக்குது. பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறதால டீமில் கன்சிடர் பண்ணுங்க. பவன் ஜேக்கப்ஸ் ஃபினிஷர் ரோல் ஆடக்கூடிய பிளேயர். ஃபர்ஸ்ட் மேட்ச் எகென்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா சூப்பராக ஆடி 44 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். இங்கே நியூசிலாந்து பேட் ஃபர்ஸ்ட் பண்ணால் ஜேக்கப்ஸ் குரூஷலாக இருக்கலாம். அதர்வைஸ் டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகிட்டா பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும். டீசெண்டாக ஆடலாம். ராபின்சன் லாஸ்ட் மேட்ச் பேட்டிங் ஓப்பன் பண்ணியிருந்தார். ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து கொஞ்சம் அதிரடியாக ஆட ட்ரை பண்ணார். இனிஷியலாக கொஞ்சம் டைம் எடுத்து ஆடிட்டா நல்லா ஆடக்கூடிய பிளேயர். ஃபர்ஸ்ட் மேட்ச் எகென்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா 75 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தார். டீசென்ட் பிளேயர். இங்கே டீசெண்டாக ஆடலாம். ஓப்பனிங்கில் டீசெண்டாக ஆடி இருக்காரு. கம்மி பர்சன்டேஜ் பீப்புள் தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. டீமில் கன்சிடர் பண்ணுங்க. சாப்மேன் நம்பர் 4ல் ஆடுவார். இங்கே 2 மேட்ச்லையும் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை. பட் டீசன்ட் T20 பிளேயர். எப்போ வேணாலும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம்.
இங்கே நியூசிலாந்து டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் ஃபெயில் ஆகிட்டா சாப்மேன் குரூஷலாக இருக்கலாம். கிராண்ட் லீக்கில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மிச்சல் சாண்டர் ஆல்மோஸ்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். விக்கெட் டேக்கிங் பவுலர். மேக்ஸிமம் ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. பட் லாஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா 2 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருந்தாரு. பிச்சில் சப்போர்ட் கிடைக்கும். ஸோ ஒரு விக்கெட்டாவது மினிமம் எடுக்கலாம். தென் டீசன்ட் பேட்டரும் கூட பேட்டிங் சான்ஸ் கிடைச்சா 20-24 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். நம்பர் 7ல் பேட்டிங் ஆடுவார். நியூசிலாந்து பேட் ஃபர்ஸ்ட் பண்ணால் பேட்டிங் சான்ஸ் கிடைக்கலாம். பட் இங்கே பவுலிங்கில் கண்டிப்பாக விக்கெட்ஸ் எடுக்க முடியும். பிரேஸ்வெல் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறதில்ல. 2-3 ஓவர்ஸ் கிட்ட தான் பவுல் பண்ணுவார். பட் விக்கெட் டேக்கிங் பவுலர். பவுல் பண்ணுற எல்லா மேட்ச்லையும் விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. தென் பேட்டிங்கில் லாஸ்ட் மேட்ச் நம்பர் 5ல் ஆடி இருந்தார். டீசன்ட் பேட்ஸ்மேன். 20-24 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணுவார். ஆல்மோஸ்ட் 2 இன்னிங்ஸ்லையும் பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும். டீமில் கன்சிடர் பண்ணுங்க. லாஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா பவுல் பண்ணலை. பட் இங்கே பவுல் பண்ண சான்சஸ் அதிகம். விக்கெட்ஸ் எடுக்கலாம். மேட் ஹென்ரி 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். விக்கெட் டேக்கிங் பவுலர். பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் 2 ஓவர்ஸ் வச்சு பவுல் பண்ணுவார். கொத்தா விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. இந்த சீரீஸில் 3 இன்னிங்ஸில் 8 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. டீமில் கன்சிடர் பண்ணுங்க. சோதி 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். லெக் பிரேக் பவுலர். லாஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக பவுல் பண்ணி 4 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருந்தாரு. தென் ஃபர்ஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. இங்கேயும் நல்லா பவுல் பண்ண முடியும். 1-2 விக்கெட்ஸ் எடுக்கலாம். வில்லோரூர்க்கு 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ண சான்ஸ் கம்மி தான். 1 ஓவர் கம்மி ஆகலாம். 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய பவுலர். மினிமம் 1 விக்கெட்டாவது எடுக்க முடியும். எல்லா மேட்ச்லையும் 1 விக்கெட் எடுக்கிறாரு. மிடில் ஓவர்ஸில் அதிகமாக பவுல் பண்ணுவார். தென் டெத் ஓவர்ஸ்லையும் 1 ஓவர் பவுல் பண்ணுறாரு. இங்கே மினிமம் 1 விக்கெட்டாவது எடுக்கலாம். ஃபோக்ஸ் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் 2 ஓவர்ஸ் வச்சு பவுல் பண்ணுறாரு. டீசன்ட் பவுலர். லாஸ்ட் மேட்ச்சில் 1 விக்கெட் எடுத்திருந்தாரு அகேன்ஸ்ட் சிம்பாவே. இங்கே டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறதால விக்கெட்ஸ் எடுக்க சான்சஸ் அதிகம். ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் பீப்புள் தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. டீசன்ட் பேட்டரும் கூட பேட்டிங் சான்ஸ் கிடைச்சாலும் 10-15 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ரிஸ்காக ட்ரை பண்ணி பாருங்க. விக்கெட்ஸ் எடுக்கலாம். சவுத் ஆஃப்ரிக்கா விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹர்மன் அண்ட் பிரட்டோரியஸ். ஹர்மன் 1 டவுனில் பேட்டிங் ஆடுவார். டீசன்ட் பிளேயர். 20-30 ரன்ஸ் ஆவரேஜாக ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். அகேன்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா 2 மேட்ச்லேயும் ஃபெயிலியர். பட் கொஞ்சம் ஸ்டடி பண்ணி ஆடக்கூடிய பிளேயர். 20-30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். பட் கொஞ்சம் குவாலிட்டி பவுலர்ஸ் கிட்ட ஸ்ட்ரகிள் ஆக சான்சஸ் இருக்குது. பிரட்டோரியஸ் லாஸ்ட் மேட்ச் நம்பர் 5ல் ஆட வச்சாங்க. நார்மலாக ஓப்பனிங்கில் ஆடக்கூடிய பிளேயர். இந்த சீசனில் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணல. நல்ல பவர் ஹிட்டர். கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டா பெரிய ஸ்கோர் அடிக்க முடியும். ஸோ கிராண்ட் லீக்கில் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்க. தென் நீங்கள் க்ளோவர்க்கும் பிரட்டோரியஸ் தான் பண்ணுறாரு. அதையும் கன்சிடர் பண்ணிக்கங்க. டிவால்டு பிரேவிஸ் நம்பர் 4ல் ஆடுவார். சம்டைம் நம்பர் 5ல் கூட ஆடலாம். நல்ல T20 பிளேயர். 30-40 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். லாஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் நியூசிலாந்து 13 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. அதுக்கு முந்தின மேட்ச்சில் 35 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்குது. டீமில் கன்சிடர் பண்ணுங்க. 30-35 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். வாண்டர் டுசேன் லாஸ்ட் மேட்ச் ஓப்பன் பண்ணியிருந்தாரு. பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை. இந்த சீசனில் ஒரு 50 அடிச்சிருக்காரு அகேன்ஸ்ட் சிம்பாவே. மற்றபடி 2 மேட்ச் அகேன்ஸ்ட் நியூசிலாந்து பெர்ஃபார்ம் பண்ணலை. இங்கே ஓப்பனிங்கில் ஆடுறதால டீசெண்டாக ஆடலாம். பட் மிடில் ஓவர்ஸில் ஸ்பின்னர்ஸ் கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகலாம். அகேன்ஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் அண்ட் லெக் பிரேக் பவுலர்ஸ் கிட்ட ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய பிளேயர். ஹென்ட்ரிக்ஸ் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். லாஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் நியூசிலாந்து 41 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. கொஞ்சம் ஸ்லோவாக ஆடி இருந்தார். ஃபார்முக்கு வந்த மாதிரி தெரியுது. ஒன்ஸ் ஃபார்முக்கு வந்துட்டா கன்சிஸ்டண்டாக ஆடக்கூடிய பிளேயர். பட் அகேன்ஸ்ட் குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய பிளேயர். இங்கே சோதி பவர் பிளேயில் பவுல் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ ஹென்ட்ரிக்ஸ் சோதி கிட்ட ஸ்ட்ரகிள் ஆகலாம். பட் 20-30 ரன்ஸ் ஆவரேஜாக ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். ஜார்ஜ் லிண்டே டீசெண்ட் ஆல்ரவுண்டர். பட் இங்கே பவுலிங்கில் 1-2 ஓவர்ஸ் தான் பவுல் பண்ண சான்ஸ் இருக்குது. நியூசிலாந்து பேட்டர்ஸ் ஸ்பின்னர்ஸை டீசெண்டாக ஆடுவாங்க. லிண்டே அகேன்ஸ்ட் நியூசிலாந்து 2 மேட்ச்லையும் விக்கெட்ஸ் எடுக்கலை. பட் இங்கே பேட்டிங்கில் டீசெண்டாக ஆட முடியும். 2 மேட்ச்லையும் பேட்டிங்கில் டீசெண்டாக ஆடி இருக்காரு. 20-30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். சவுத் ஆஃப்ரிக்கா டாப் ஆர்டர் பேட்டிங் கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஸோ பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும். ஒரு பேட்டராக டீமில் கன்சிடர் பண்ணுங்க. தென் பவுலிங்கும் பண்ணுவார். சம்டைம் விக்கெட்ஸ் எடுக்கலாம். கார்பின் போஸ்ட் இருந்தால் டீமில் ட்ரை பண்ணுங்க. பவுலிங்கில் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். தென் பேட்டிங்லையும் டீசென்ட் கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். முத்துசாமி 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். விக்கெட் டேக்கிங் பவுலர். லாஸ்ட் மேட்ச்சில் 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு அகேன்ஸ்ட் நியூசிலாந்து. இந்த மாதிரி கண்டிஷனில் நல்லா பவுல் பண்ண முடியும்.
தென் டீசென்ட் பேட்டரும் கூட பேட்டிங் சான்ஸ் கிடைச்சாலும் டீசெண்டாக ஆட முடியும். டீமில் கன்சிடர் பண்ணுங்க. சிமிலேனே பவுலிங்கில் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவார். விக்கெட் டேக்கிங்கில் பெருசாக இல்லை. தென் டீசென்ட் பேட்டரும் கூட, பட் இந்த சீரீஸில் பேட்டிங்கில் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை. பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறதால கிராண்ட் லீக்ல வேணால் சும்மா கன்சிடர் பண்ணி பாருங்க. கபா பீட்டர் 3 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணுவார். சிம்பாப்வேக்கு எகென்ஸ்டாக நல்லா பவுல் பண்ணியிருந்தார். பட் நியூசிலாண்டுக்கு எகென்ஸ்டாக கிரேட்டாக இல்லை. லெக் பிரேக் பவுலர். இங்கே விக்கெட்ஸ் எடுக்க சான்சஸ் கம்மி. கிராண்ட் லீக்ல வேணால் கன்சிடர் பண்ணி பாருங்க. நியூசிலாண்டு பேட்டர்ஸ் அடிக்க ட்ரை பண்ணி விக்கெட் லூஸ் பண்ணலாம். ஜெரால்டு கோட்ஸே 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் 2 ஓவர்ஸ் வச்சு பவுல் பண்ணுவார். விக்கெட் டேக்கிங் பவுலர். பட் இந்த சீரீஸில் கிரேட்டாக இல்லை. இங்கே சவுத் ஆஃப்ரிக்கா பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணால் குரூஷலாக இருக்கலாம். கோட்ஸே விக்கெட்ஸ் எடுத்தா கொத்தா 2-3 விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய பவுலர். மப்பாக்கா லெஃப்ட் ஆம் பேசர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் நியூசிலாண்டு 2 விக்கெட்ஸ் கிட்டே எடுத்திருந்தாரு. பட் லாஸ்ட் மேட்ச்சில் விக்கெட்ஸ் எடுக்கலை. இங்கே சவுத் ஆஃப்ரிக்கா பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணால் மப்பாக்கா விக்கெட்ஸ் எடுக்க முடியும். குரூஷலாக இருக்கலாம். டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் சைஃபர்ட், தென் ஹெர்மன் கூட பெட்டர் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. ப்ரிட்டோரியஸை கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணுங்க. பேட்டர்ஸில் டிவால்டு பிரவிஸ், ரச்சின் ரவீந்திரா, தென் வாண்டர் டுசேனை கூட ட்ரை பண்ணலாம். இல்லை ஹென்ட்ரிக்ஸை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். தென் ராபின்சன் கூட பெட்டர் ட்ரை பண்ணி பாருங்க. ஜேக்கப்ஸ் அண்ட் சாப்மேனை நியூசிலாந்து பேட் ஃபர்ஸ்ட் பண்ணால் கிராண்ட் லீக்ல கன்சிடர் பண்ணுங்க. ஆல்ரவுண்டர்ஸில் ஜார்ஜ் லிண்டே, மிச்சல் சான்னர், முத்துசுவாமி, தென் பிரேஸ்வெல். போஸ்ட் இருந்தால் மஸ்டாக ட்ரை பண்ணுங்க. பவுலர்ஸில் மேட் ஹென்ரி, சோதி, தென் ஃபோக்ஸ் கூட பெட்டர். இல்லை மப்பாக்கா கூட ட்ரை பண்ணலாம். சவுத் ஆஃப்ரிக்கா பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணால் கோட்ஸேவை ட்ரை பண்ணலாம். கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஸ்மால் லீக்ல ரச்சின் ரவீந்திரா, சோதி. தென் நியூசிலாந்து பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணால் ஹென்ரியை ட்ரை பண்ணலாம். தென் கார்பின் போஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. கிராண்ட் லீக்ல ஜார்ஜ் லிண்டே, சைஃபர்ட், ஹெர்மன், தென் ராபின்சனை கூட ட்ரை பண்ணலாம். ப்ரிட்டோரியஸை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி ஃபேண்டசி வீடியோஸுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் ஃபேண்டசி சம்பந்தமான அப்டேட்ஸுக்கு கிரிக்கெட் பேசுவோம் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலிகிராமில் கொடுக்கப்படும். மிக்க நன்றி.